ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்சிஎம் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2. ஸோ அதை பாருங்கள், அதில் பேசிக்ஸ் நிறையா நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதை கொடுக்குறேன் லிங்க்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? ஏன்னா இப்போ காம்படிஷன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா புக் சம் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ புக் சம்மு, எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் நம்ம கிளியராக படிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸும் நம்ம ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம மேக்ஸில் நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பார்த்திங்கன்னா மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மீப்பெரு பொது காரணி சொல்கிறாங்க இங்கே. ஸோ அந்த மீப்பெரு பொது காரணி அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீப்போக்கா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. மீப்போக்கா அப்படின்னா மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதை எப்படி போடலாம் பாருங்கள். 63 மற்றும் 42, 63 மற்றும் 42 ஆகியவற்றின் ஹெச்சிசிஎஃப் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீப்போக்கா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம அந்த மெத்தட்லேயே போகலாம். ஒரே மெத்தட் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். டைம் சேவிங் மெத்தட், சரிங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் வெளியே போட்டுங்க 42, பெரிய நம்பரை உள்ளே போடுங்க 63, சரிங்களா? இந்த மெத்தட் போட்டு பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, டைம் சேவிங் மெத்தட். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 42 எத்தனை டைம்ஸ் போவோம்? 63ல் ஒரு டைம் போகுமா? 42. இதை செப்பரேட் பண்ணுங்கள். 1 2 21. திரும்ப இந்த 21 இந்த 42வால் டிவைட் பண்ணணும். இது எத்தனை டைம் போகும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் போகும். 42. 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டிவிசர் தான் உங்களோட ஆன்சர், சரிங்களா? இதுதான் ஷார்ட்கட் மெத்தட் இந்த ஹெச்சிசிஎஃப்க்கு. சின்னதை வெளியே போட்டுங்க, பெருசு உள்ளே போடுங்க, டிவைட் பண்ணுங்கள். ரிமைனிங் ரிமைண்டர் வரும். ரிமைண்டர் வந்துச்சுன்னா திரும்ப அந்த டிவிசரை டிவைட் பண்ணணும். கடைசியாக 0 வர வரைக்கும் போடணும். எதுக்கு 0 வருதோ அதுதான் உங்களோட ஹெச்சிசிஎஃப்பாக இருக்கும். சரி, நம்ம நார்மல் மெத்தடில் எப்படி போடலாம்? இதுக்கு ஆன்சர் 21. நார்மல் மெத்தட் பாருங்கள். 63 42 எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸில் போகும், இல்லை 7 டேபிள்ஸில் போகும். அது சரிங்களா? 3 டேபிள்ஸில் போடலாம். 3 2s 6, 3 1s. இது பார்த்தீங்கன்னா 3 1s 3, மிச்சம் 3 4s. நெக்ஸ்ட்டு 7ஆல் போகுமா? 7 3s 7 2s. அப்போ இதனோட ஹெச்சிசிஎஃப் 21. 3 × 7 21. இப்படியும் போடலாம். பட் இது பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் வந்தால் இப்படி நம்ம பெட்டர் பெஸ்ட்டு போகலாம். இப்போ 1000 2000 பெரிய நம்பர்லாம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஆனால் 2 மெத்தடில் எந்த மெத்தட் போட்டிங்கனாலும் ஆன்சர் வரும். இந்த மெத்தட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக நீங்கள் போட்டு முடிச்சிடலாம் சம்ஸ், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8 அடி மற்றும் 12 அடி இரு கம்பிகளை எடுத்துக்கொள்ளும். இப்படி நம்ம சமநிலம் உள்ள துண்டுகளை வெட்டினால் எத்தனை துண்டுகளை நாம் பெற முடியும்? அவ்வாறு 2 கம்பிகளை வெட்டினால் கிடைக்கும் துண்டின் அதிகபட்ச நீளம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃபாக எல்சிஎம்மாக கொடுக்கல, அதிகபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் அப்படின்னாவே நமக்கு என்ன கேட்டிங்கன்னா கொஸ்டின் ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. மீப்போக்கா, மீப்பெரு பொது காரணி கேட்குறாங்க அர்த்தம். அப்போ இந்த 2 நம்பருக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிப்போம். 8 12, சரிங்களா? நான் 2 மெத்தட்லையுமே போடுறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பார்த்துக்கோங்க. இப்போ 12 சின்னது வெளியே போடுங்க, பெருசு உள்ளே போடுறேன். 8 1 8 8, மிச்சம் 4. திரும்ப அந்த டிவைடில் 0 வரல, அதனால் திரும்ப அந்த டிவைஸரை இன்னொரு வாட்டி நான் டிவைட் பண்ணுறேன். இதனால் 2 டைம்ஸ் போகுமா? அப்போ 0 வந்துச்சுன்னா இதுதான் உங்களோட ஆன்சர். அப்போ இதனோட ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெச்சிசிஎஃப் 4. நார்மல் மெத்தட் எப்படி போடலாம்? 8 12 2 டேபிள்ஸ் இல்லையா? 2 4s 2 3s. நெக்ஸ்ட் இன்னொரு டைமில் 2 2s 2 3s. ஓகே, அப்போது இதனோட ஹெச்சிசிஎஃப் 2 × 2 4. இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். இது பெரிய நம்பர் கொடுக்கும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க. இது சின்ன நம்பர்னால் நார்மல் மெத்தடில் நம்ம போட்டுருவோம், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வகுத்தல் முறையில் 40 மற்றும் 56 ஆகிய எண்களுக்கு மீப்போக்கா. இதுக்கும் ஹெச்சிசிஎஃப் தான் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த சம் பார்க்கலாம்.
40 சின்ன நம்பர் வெளியே போட்டுட்டேன், பெருசு உள்ளே போட்டுக்கிறேன். டிவைட் பண்ணலாமா? 1 டைம் போகுமா? மிச்சம் 16. திரும்ப 40 போடுங்க, 2 டைம்ஸ் போகுமா? 32, 8. மிச்சம் 16 போட்டிங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 8 தான் வந்து இதனோட ஆன்சர் வரும். நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா 40, 56. 2 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 20, 28 வரும். திரும்ப 2 டேபிள்ஸ் போட்டிங்கன்னா 10, 14. 2 டேபிள்ஸில் 2 5s are 2 7s are. அப்போ இதனோட HCF 2 × 2 × 2, 8. ஓகே, இதனோட HCF ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 8. இது வந்து வகுத்தல் முறைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுத்தது. நமக்கு ஜென்ரலாக நம்பர்ஸ் வச்சு தான் கேட்பாங்க, அதனால் நம்ம நம்பர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 18, 24, 30 இதனோட HCF கேட்குறாங்க. ஓகே, இதனோட HCF கேட்குறாங்க. நான் இந்த டிவிஷன் மெத்தட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஏதாவது 2 நம்பர் நீங்கள் எடுத்து போட்டாவே போதும். 3rd நம்பர் நீங்கள் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. நார்மல் மெத்தடில் 3மே நீங்கள் போட்டாகும். போட்டு பார்க்குறேன் பாருங்கள். 18 எடுத்துக்கிறேன், 25 ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர் எடுத்துக்கணும். சின்னது ஒன்று பெருசு ஒன்று எடுத்துக்கிறேன். 1 டைம் போட்டிங்கன்னா 18, மிச்சம் எத்தனை வரும்? 6 வருமா? 18 3 டைம்ஸ் போகும். சரிங்களா? அப்போ இதனோட ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 0 வந்தாவே 6 தான் இதனோட HCF. நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா 18, 24, 30. 2 டேபிள்ஸில் போகலாமா? 2 9s are 2 12s are 2 15s are. 3 டேபிள்ஸில் 3 9s are 3 4s are 3 5s are. அப்புறம் 2 × 3 × 6. அப்போ உங்களோட HCF வந்து ஆன்சர் வந்து 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? 2 மெத்தடில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? டேபிள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நீங்கள் குயிக்காக நீங்கள் போட முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து இருக்கிற சம் பார்த்தீங்கன்னா LCM கேட்குறாங்க. மீசிமா அப்படின்னா மீச்சில் பொது மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மீச்சில் பொது மடங்குனா லாஸ்ட்டில் 1 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணோம். அந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கிளியராக சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். மீசிமோட பேசிக்ஸ் அதில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே வந்து தங்கை பிறந்த நாள் விழாவில் வழங்குவதற்காக கேழ்வரகு லட்டுகளையும் தட்டை முறுக்குகளையும் வாங்க விரும்புகிறாள். கேழ்வரகு லட்டுகள் ஒரு பொட்டலத்திற்கு 4 விதமும், தட்டை முறுக்குகள் ஒரு பொட்டலத்துக்கு 6 விதமும் கிடைக்கும். விழாவில் சம எண்ணிக்கையில் கேழ்வரகு லட்டுகளும் தட்டை முறுக்குகளும் இருக்குமாறு அணு இவற்றை வாங்க வேண்டும் எனில் இந்த சூழலை அணு எவ்வாறு அணுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம்பவம் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து நம்ம LCMல கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா சம எண்ணிக்கையில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 இது டேட்டா கொடுத்துட்டு சம எண்ணிக்கையிலே 2மே நம்ம வாங்குற மாதிரி எப்படி நம்ம கொடுக்கலாம் பர்த்டே கிஃப்ட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த கான்செப்ட் வந்து எதில் போடணும் அப்படின்னா LCM கான்செப்டில் நம்ம போடணும். சரிங்களா? LCM கான்செப்டில் நீங்கள் இதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 4க்கும் 6க்கும் LCM நம்ம எடுக்கணும். 4, 6 LCM 2 2s are 2 3s are. அப்போ இதனோட LCM வந்து 2 2 4 2 × 2 × 3 12. அப்போ அந்த சம எண்ணிக்கையில் வந்து இருக்கணும் அப்படின்னா கேழ்வரகு எத்தனை இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பொட்டலங்கள் 2 வாங்கினால் 12 கேழ்வரகு லட்டுகளையும் 12 தட்டை முறுக்குகளும் விழாவில் பங்கேற்கலாம். அப்போ 12 தான், 2 பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 12 கேழ்வரகு லட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி தட்டை முறுக்கு 2மே வந்து எவ்வளோ பீஸ்னா 12. இந்த LCM தான் அது 2 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஆன்சர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீசிமானா 2 நம்பருக்கும் LCM எடுக்கணும். LCM எடுக்கலாமா? 156க்கும் நம்ம 124 எடுக்க போகிறோம். ஓகே, தனித்தனியாகவும் போடலாம், இல்லை நீங்கள் ஒரே இதில் வச்சு நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒன்றாவே போட்டுடலாம், 156ம் 124. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது 2 டேபிள்ஸில் போடலாமா? 2 7 14, மிச்சம் 1 2 8 16, 2 6 12, 2 2 4. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடில் போடலாம். 2 3 6, மிச்சம் 1 2 3 18, 31. அடுத்து 31 போக ஏதாவது 3 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 3 3 3 3 9, இது 31. ஓகே, நெக்ஸ்ட் 13ஆம் வாய்ப்பாடில் 31 தான் வரும். 13ஆம் வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா 1 31, திரும்ப 39ஆம் வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா 1. கடைசியாக 1 1 வரைக்கும் போடணும் பிகினர்ஸ். சரிங்களா? இல்லை நீங்கள் இந்த ஸ்டெப்போடு கூட நிறுத்திட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா அந்த 1 1 வர வரைக்கும் போட்டிங்கன்னா அது LCM. லாஸ்ட்டாக இந்த சைடில் இருக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 × 2 ×
3 × 13 × 31 இது வரைக்கும் இப்போ சால்வ் பண்ணி × 1 × 1 மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா மொத்த டேட்டாவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4836 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? மொத்தம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4836 அதுதான் இதனோட மீசிமா ஆன்சர். சரிங்களா? அடுத்து இப்போது பயன்பாட்டு கணக்குகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீசிமா அண்ட் மீபோக்கா ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்குறாங்க. பயன்பாட்டு கணக்குகள். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா அந்த ரிமைண்டர் அந்த மாதிரி வரும், மீதி இருக்கிற மாதிரி ஈவு இருக்கிற மாதிரி நம்ம போடுற மாதிரி இதில் சம்ஸ் இருக்கும். சரிங்களா? சரி, முதல் சம் எடுத்துக்காட்டு 6 பார்க்கலாம். 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதியாக கொடுக்கும் மீ பொது காரணி என்ன? மீ பெரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. HCF மீ சிறுல மீ பெரு. சரிங்களா? அந்த நோட்டேஷனெல்லாம் முக்கியமாக இருக்கும் அப்படின்னும். டைரெக்டாக நம்ம இந்த 62க்கு இதுக்கு பார்த்துடக்கூடாது. HCF இதுக்கும் டைரெக்டாக நீங்கள் அப்படி போட்டுறக்கூடாது. 62, 78, 109 இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ராங். ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருக்காங்க. 2, 3, 4 மீதியாக எப்போவுமே ரிமைண்டர் கொடுத்தாங்கன்னா அதை லெஸ் பண்ணணும். நம்ம மீதி அப்படின்னா டிவைட் பண்ணி வர அந்த ரிமைண்டரை லெஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு தான் சம்மை போடணும். அப்படி இல்லை நம்ம சம்மு தப்பாயிடும். சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா அந்தந்த நம்பருக்கு ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். இப்போ 2ன்னா இந்த 2 வந்து 68 கூட மைனஸ் பண்ணணும். 3ன்றது 78 கூட மைனஸ் பண்ணணும். 4ன்றது 109 கூட மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணி போட்டால் தான் நமக்கு இந்த சம்மு வரும். சரிங்களா? சரி, முதல் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா எழுதிட்டு சம் போடலாமா? கேட்குறது வந்து HCF கேட்குறாங்க. சரி, முதல் 62ல் 2 கழிச்சிடலாம். எவ்வளோ வரும்? 60 வருமா? அடுத்து 78ல் 3 லெஸ் பண்ணிடலாம், 75. அடுத்து 109ல் 4 கழிச்சிடலாம், 105. அப்போ இந்த 3 டேட்டாவுக்கு மட்டும் நம்ம HCF பார்க்கணும். சரிங்களா? HCF உங்களுக்கு முன்னாடி ஷார்ட்டில் சொல்லியிருக்கிறதுனால அப்படியும் போடலாம், நார்மல் மெத்தட் நீங்கள் போடுற மாதிரியும் போடலாம். சரிங்களா? நான் ஏதாவது 2 எடுத்துக்கிறேன். 60, 75. 60 சின்னது வெளியே வச்சுக்கிறேன், 75 உள்ளே போடுறேன். 1 டைம் போட்டிங்கன்னா 60 மிச்சம் 15. 60 5 4 60. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன வரும்னு கேட்டிங்க அப்படின்னா மீப்போவா வந்து 15. ஸோ இதனோட HCF 15. சார் எனக்கு நார்மல் மெத்தட் தான் சார் தெரியும், இது எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் நார்மல் மெத்தட்லேயே போடணும். அதே போட்டு காட்டுறேன். 5 டேபிள்ஸில் போடுங்க. 5 12, 5 15, 5 21. 3ஆம் வாய்ப்பாடு 3 4 3 5 3 7. ஸோ HCF அப்படின்னா இது மட்டும்தான் எடுக்கணும். LCMனா மட்டும்தான் 1 1 வரைக்கும் போடணும். அப்போ இதனோட HCF என்னன்னு கேட்டிங்கன்னா 5 × 3 = 15. ஓகே, therefore HCF = 15. இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 100 விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒரு புக் ஸ்டோர் விற்கிறவர். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 175 இங்கிலீஷ் புக்ஸ் இருக்குது, 245 சயின்ஸ் புக் வச்சுருக்கிறாரு, 385 கணித மேக்ஸ் புக் வச்சுருக்காரு. ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வரைய சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களை வைத்து வைக்க விரும்புகிறார். அவர் ஒரு சில பாக்ஸ் வாங்குறாரு. ஓகேங்களா? 3 பாக்ஸ் வாங்குறாரு. நம்பர் பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. இது மாதிரி பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. அந்த 3 பாக்ஸ்லேயுமே சம எண்ணிக்கையில் இருக்கான். ஈக்குவலாக வைக்கணுன்ற அந்த 3 புக்கையும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற சம எண்ணிக்கையில் புக்கு வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும், எத்தனை பாக்ஸ் தேவைப்படும் ஃபஸ்ட்டு கேட்குறாரு. இந்த மொத்த புக்கையும் வந்து பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 அப்படி போயிட்டே இருக்கும். மொத்தம் எத்தனை பாக்ஸ் தேவைப்படும்னு கேட்குறாங்க. அடுத்தது வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூல்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் புக்ஸும் கேட்குறாங்க, எத்தனை பாக்ஸும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் புக்ஸு, நம்பர் ஆஃப் பாக்ஸ். ஓகே, இது நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இது க்ளூ, இது HCF LCM முதல் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து சம்ம போட நம்ம ஆரம்பிக்கணும். பெட்டிகளின் எண்ணிக்கையும் கொஸ்டினில் பாருங்கள், அதிகபட்சம் குறைந்தபட்சம் எதனா வார்த்தை இருக்கா?
அதிகபட்சம் இருக்கா? இந்த ரைட்டில் இதுதான் நம்ம கொஸ்டின் க்ளூ. அதிகபட்சம்னு கொடுத்துட்டாவே சம் திஸ் இஸ் கால்டு HCF. மீப்போக்கா தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? சரி, அப்போ மீப்போக்கா இதுக்கு போடணும். HCF 175, 245, 385. அப்போ இந்த நம்பருக்கு வரைக்கும் நம்ம HCF போடணும். சரிங்களா? 175, 245, 385. இது வரைக்கும் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெட்டிகளின் எண்ணிக்கை கிடைக்கும். பாக்ஸ் கவுண்ட்டு தெரிஞ்சிடும். அப்புறம் ஒவ்வொரு பாக்ஸில் இந்தந்த புக்கு எவ்வளோ ஈக்குவலாக போகணுன்றது அது நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்கணும். முதல்ல இதுக்கு வரைக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும், மீப்போக்கா கண்டுபிடிக்கணும். ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கலாமா? சரி, நான் ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். நம்ம இது 2 எடுத்தால் கூட நீங்கள் வரும், எப்படி வேணால் போடலாம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். 175 வெளியே 245. ஒரு டைம் வருமா? 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 7. 175 2 வாட்டி போட்டிங்கன்னா 140. ஏன்னா 3 வாட்டி போட 210 வந்துடும். அடுத்து 70, 35 2 வாட்டி போட்டிங்கன்னா 0. அப்போ ரிமைண்டர் 0 எதுக்கு வருதோ அதுதான் அதனுடைய ஆன்சர். அப்போ இதனுடைய HCF வந்து 35 நமக்கு கிடச்சிடுச்சு. நீங்கள் நார்மல் மெத்தட்லேயும் போட்டு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நார்மல் மெத்தடில் போட்டிங்கனாலும் இதே 35 தான் வரும். சரி, நம்ம முன்னாடி நிறைய சம் போட்டிருக்கோம். அதே மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 35. 3 நம்பர் எடுத்து 5ஆல் வகுத்து பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு 35 வந்துடும். சரிங்களா? சரி, இப்போது இந்த HCF 35னா இந்த அப்போ பெட்டிகளின் எண்ணிக்கை அதுதான் வந்து HCF 35. சரிங்களா? ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள ஆங்கில நூல்களின் எண்ணிக்கை. அப்போ மொத்தம் 35 பொட்டின்னு தெரிஞ்சு போச்சு. 35 பொட்டியில் ஒவ்வொரு பொட்டியிலும் இங்கிலீஷ் புக் எத்தனை இருக்கும், சயின்ஸ் புக் எத்தனைக்கும், மேக்ஸ் புக் எத்தனைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாவை HCF வேல்யூவால் டிவைட் பண்ணால் அந்தந்த புக்கோட கவுண்ட் வந்துடும். சரியா? இப்போது ஒவ்வொரு பெட்டியில் இங்கிலீஷ் தானே, இந்த 175ன்றது இங்கிலீஷ் புக்கு தானே. அப்போது ஆங்கில புத்தகங்களின் எண்ணிக்கை, ஆங்கிலம் அது எத்தனை இருக்கும் அப்படின்னா 175 35ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில புத்தகம் கிடைச்சிடும். அடித்து கொடுத்தீங்கன்னா 5 புக்கு இருக்குது. அப்போது ஒரு பொட்டியில் இங்கிலீஷ் புக்கு 5 வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து கணித நூல், 2வது நூல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அறிவியலா? சாரி, 2வது நூல் வந்து அறிவியல். அறிவியல் எவ்வளோ இருக்குது நமக்கு? 245. அப்போ அறிவியல் புக்கு 245 வகுத்தல் இந்த LCM வேல்யூ, பொண்ணு பெட்டிகள் எண்ணிக்கை. அடித்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 7 வாட்டி வரும். அப்போ அறிவியல் புக்கு ஒரு பாக்ஸில் எத்தனை இருக்கும்னா 7 இருக்கும். அடுத்து என்ன புக்கு? மேக்ஸ் புக். கணித நூல், கணித நூல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்? கணித நூல், கணிதம் 385 வகுத்தல் 35. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா 11 வாட்டி வரும். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 11 டைம்ஸ் போச்சுன்னா 385 வரும். அப்போ பெட்டியில் உள்ள மொத்த நூல்களின் எண்ணிக்கை, இது வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் புக்ஸு. கொஸ்டின் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல் எண்ணிக்கை அப்புறம் மொத்த நூல் எண்ணிக்கையும் கேட்குறாங்க. சரிங்களா? மொத்த நூல்கள் எண்ணிக்கைனா இப்போ இந்த சைடில் வந்துச்சு பார்த்தீங்களா, இங்கிலீஷ் புக் எத்தனை. அப்போது ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன இருக்கும் அப்படின்னா 5 + 7 + 11. ஓகே, மொத்தம் 24 இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 23 புக்ஸ் இருக்கும், இந்த 35 இதுலேயும். சரிங்களா? இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மிச்சதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மீப்போக்கா மீசீமாவின் விகிதத்தை காண்க. விகிதம் கேட்குறாங்க, ரேஷியோ. சரிங்களா? ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்களோ அது லெஃப்ட் சைடு இருக்கணும். செகண்ட் கேட்குறது மீசீமா, அதுக்கு அடுத்து. சரியா? ரேஷியோ என்ன கேட்குறாங்க, HCF ரேஷியோ, LCM இப்படி கேட்குறாங்க. இது என்ன கதை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ 18 30க்கு முதல்ல HCF என்ன நம்ம தனியாக கண்டுபிடிச்சிடலாம். 18 30 HCF போல் இதெல்லாம் போகலாம், 3 போகலாமா? 3 18 30, 2 2 3 6 2 5 10. அப்போ HCF என்ன வருது நமக்கு? 6 வருது. சரிங்களா? HCF வந்து 6. அப்படியே LCM கண்டுபிடிச்சிடலாமா? LCMனா திரும்பி இன்னொரு 3 3 18 30
2ஆல் 3 2 5 3ஆல் அடுத்து 5ஆல் மொத்தத்தையும் பெருக்குனிங்கன்னா 3 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 1 1 பெருக்குனே 3 6 இது ஒரு 6 இது ஒரு 15 6 5 90 வரும். அப்போ எல்சிஎம் வந்து எவ்வளோ வருதுன்னா 90. இவங்க இந்த ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ இதனோட ரேஷியோ ஆன்சர் வந்து 6:90 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதோட விட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஓகே தான். இது அடிக்கிற மாதிரி இது, அதனால் நம்ம ரெண்டுத்தில் அடிக்கலாம். 6ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். 4 6 15 6 90. அப்போ இதனோட ஆன்சர் 1:15. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 254 மற்றும் 507 வகுக்கும் போது மீதி 4 தரும் சிறிய எண் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 4 தரும் சிறிய எண். சிறிய எண் என்ன? அதிகபட்சம் பெருசு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். சிறிய எண் அப்படின்னா எல்சிஎம். இதுதான் நம்மளோட க்ளூ. அப்போ சிறிய எண் கேட்குறாங்க, மீதி கொடுத்துருக்காங்க. மீதி வந்து 4 தருமா, இது நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 4 தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நம்பரால் நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஆப்ஷன் எடுத்து போட்டு பார்க்கலாம். நான் நிறைய வாட்டி அப்படி தான் போட்டிருப்பேன். எனக்கு மெத்தட் மறந்துட்டேன்னா நான் ஆப்ஷன் வச்சு தான் போடுவேன். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க 4 ஆப்ஷன், அதில் எடுத்து இந்த 254 எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் எது வந்து ரிமைண்டர் 4 வருதோ அது ஆன்சர். சரிங்களா? சரி, நீங்கள் எப்படி போடலாம்ப்பா? முதல்ல நீங்கள் மிக சிறியன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இது ரெண்டுத்துக்கும் நான் எல்சிஎம் முதல்ல கொடுத்துடலாம். சரிங்களா? அப்போது 254 508 இதனோட எல்சிஎம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 27 54 25 4 அப்படி வருமா? அடுத்து இதால் அடிக்கலான்னா திரும்ப 2ஆலே போடுறேன். எல்சிஎம் தானே. 1 2 2 27. அடுத்து 127 வாய்ப்பாட்டிலே அடிக்கலாம், ஒரு வாட்டி. ஓகே, அப்போ எல்சிஎம் வந்து 127 பெருக்கல் 2 × 2. இது 4ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 4. இது 4 வருமா? அப்போ 127 பெருக்கல் 4ஆல் போட்டிங்கன்னா 4 28 மிச்சம் 2 4 2 8 9 10 மிச்சம் 1 1 4 5. அப்போது இதனோட எல்சிஎம் ஆன்சர் நமக்கு என்ன வருது அப்படின்னா 508. சம் இதோட முடியல, கூட ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. மீதி என்ன சொல்லியிருக்காங்க? 4 தரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 தரும்னா முன்னாடி ஒரு 2-3 சம்முக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்சிஎம் மீதி கொடுத்தா லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த சம்மில் வந்து பார்க்கணும், மீதியாக தரும் தான் சொல்கிறாங்க. மீதி வந்து தரும்னு சொல்கிறாங்க. தரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கிவன் அப்படின்னா ஆட் பண்ணணும். அப்போது 508 + 4 = 512. இதுதான் இதனோட ஆன்சர். சரிங்களா? நம்ம வேணால் செக் பண்ணிடலாம். நான் 512 250 போட்டு டிவைட் பண்ணி பார்க்காமா? இல்லை இந்த நம்பர், இல்லை இந்த நம்பர், இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். கொஷின் நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இதுதான் ஆன்சரு. அப்போ 512 508 நான் டிவைட் பண்ணுறேன். எத்தனை வாட்டி போகும்? ஒரு வாட்டி போகுமா? கழிச்சிங்கன்னா 4. அப்போ பாருங்கள் மீதி 4 தருதா? அப்போது ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 502. இது கொஸ்டின் ஆப்ஷனில் இருக்கும். இது எடுத்து போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மீதி தரும். எந்த ஆப்ஷனும் மீதி 4 வருதோ அதுதான் உங்கள் ஆன்சர். இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் வேணால் நீங்கள் போட்டு பார்க்கலாம். மீதி 4 வந்துச்சுன்னா அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 72 மற்றும் 108. இது வந்து இம்பார்ட்டன்ட் சம்மு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தடெலாம் நிறைய கேட்குறாங்க. சரிங்களா? ரீசெண்ட் காம்படிஷன் எக்ஸாமில் இந்த மாதிரி மெத்தட் அதிகமாக வருது. ஸோ சரியாக வகைப்பா. மிகச்சிறிய 5 இலக்க எண். மிக சிறிய போது சொல்கிறாங்க. பெரியவா சிறியா பாரு. சிறிய அப்படின்னா எல்சிஎம்மா ஹெச்சிசிஎஃப்பா? சிறிய அப்படின்னா எல்சிஎம் ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய எண்ணை தான் ஹெச்சிசிஎஃப். ஓகே, அப்போது இந்த 2 நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்புறம் 5 இலக்க எண். அது மிகச்சிறிய 5 இலக்க எண். 5 இலக்கம்னா நான் 5 டிஜிட் வரணும். 1 டிஜிட்டு 2 டிஜிட்டு 3 டிஜிட்டு 4 டிஜிட்டு 5 டிஜிட். ஓகேவா? இதுதான் 5 இலக்க எண். மிக சிறிய 5 இலக்க எண்ணுக்கு இதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் வந்து என்ன இருக்கும்? 4 இலக்கம். அப்போது மிக சிறிய 5 இலக்கம்னா 5 டிஜிட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா 10,000. இதுதான் 5 இலக்க மிக சிறிய எண். ஓகேங்களா? ஸோ அப்போ இது லாஸ்ட்டாக பார்க்கலாம். முதல்ல இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்துகிட்டு நம்ம போடலாம். சரிங்களா? எல்சிஎம் முதல்ல எடுத்துடலாம். ஓகே, 72 and 108. சரி, நான் யூஸ்வல் மெத்தடில் போடுறேன் ஈஸியாக முடிகிறதுக்காக.
ஒரு வாட்டி போட்டோன்னா 6 3 2 டைம்ஸ் போட்டால் 72. அப்போது இதனோட எல்சிஎம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி இது ஹெச்சிசிஎஃப்க்கு தான் போடணும், நம்ம இது எல்சிஎம்க்கு இது மாதிரி எடுக்கக்கூடாது, மாற்றி போட்டுட்டேன். அது வந்து ஹெச்சிசிஎஃப்க்கு தான் அப்படி போடணும். நாங்கள் கேட்டது வந்து எல்சிஎம். ஸோ எல்சிஎம் இப்படி போடக்கூடாது, மாற்றி போட்டுக்கூடாது. ஸோ இது வந்து எல்சிஎம் நீங்கள் நார்மல் மெத்தடு தான் போட்டாகணும். 72 108. ரெண்டாம் வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா 36 54. திரும்பி ரெண்டாம் வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா 18 27. ரெண்டாம் வாய்ப்பாடில் போடலாம் வராது. மூணாம் வாய்ப்பாடு 36 39. மூணாம் வாய்ப்பாடு 32 33. சரிங்களா? அடுத்து 2 1s 3 உள்ள போகும். அப்போ எல்சிஎம் அப்படின்னா என்ன வரும்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோமா? 2 2 4 4 3 12 12 3 36 36 2 72 72 3 3 2 6 3 21. அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ வருது? 216 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த எல்சிஎம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்? இப்போ தான் கொஷின் நம்ம போடணும். சரியா? மிக சரியாக 5 இலக்கம் ஸ்டார்டிங்கே சொன்னால் 10,000. டிஜிட் கவுண்ட் பண்ணிக்கிங்க. 1 2 3 4 அப்படி லைனாக பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். இந்த 10,000 216ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இந்த 10,000 216 நீங்கள் வகுக்கணும். எத்தனை வாட்டி போகுதுன்னு பாருங்கள். எத்தனை வாட்டி போகும்? 10,000 நீங்கள் 216 வகுக்கலாமா? முதல்ல 1000 எத்தனை வாட்டி போகுது பாருங்கள். 4 வாட்டி போகுமா? 4 6 24 மிச்சம் 2 1 4 5 6 4 2 8. இது 36. அப்போ 136 வருமா? இந்த 0 இறக்கிடுங்க. அடுத்த நம்பர் என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா 6ஆல் போடலாமா? 5ஆல் போட்டிங்கன்னா கம்மியாக வரும். 6ஆல் போடுங்க. 6 6 36 மிச்சம் 3 1 6 9 6 2 12. ஓகே. 10ல் 6 போச்சுன்னா 4 15ல் 9 போச்சுன்னா 6. அப்போ இதனோட மீதி எவ்வளோ வருது நமக்கு? 64 வருது. சரிங்களா? நல்லா கவனிங்க, இந்த ஸ்டெப் தான் கொஞ்சம் முக்கியம். இப்போது இந்த 216லேருந்து 64 லெஸ் பண்ணுங்கள். 216லேருந்து 64 லெஸ் பண்ணுங்கள். கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா உங்களுக்கு 152 வரும். ஓகே. இந்த 152 கிடைச்ச விடையே அந்த 10,000 கூட ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் உங்கள் ஆன்சர். 10,152. ஓகே. புக்கில் மெத்தடில் போட்டிருப்பாங்க, பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஈவு தொகை இருக்குது இல்லையா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. 216 பெருக்கல் புக்கில் மெத்தட்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி இதான் ஆன்சரு. நான் புக் மெத்தட் கீழே இங்கே போடுறேன். புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த எல்சிஎம் வேல்யூவும் ஈவையும் பெருக்கியிருப்பாங்க. 216 46 பெருக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அது பெருக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா உங்களுக்கு 6 36 3 1 9 6 2 12 4 24 மிச்சம் 2 1 5 6 4 2 8. இது பாருங்கள் உங்களுக்கு 9 37 4 இலக்க எண் தான் வருது. ஸோ நமக்கு வந்து 5 இலக்க எண் தான் வரணும், மிக சிறிய 5 இலக்க எண். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 216 கூட அடுத்த நம்பரை இந்த 46க்கு அடுத்த நம்பரை பெருக்கியிருப்பாங்க. அப்படி இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஆன்சர் அப்படின்னா இதே ஆன்சர் தான் வரும். 1152 தான் வரும். மேலே நான் போட்டேன் இல்லையா, அதுதான் வரும். இந்த ஈவோ வேலையும் மாற்றிருப்பாங்க. சரிங்களா? சார் இது மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டிஜிட் 5 இலக்க எண்ணு கிடச்சிடும். அது பெட்டர், இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். முதல்ல எல்சிஎம் எடுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நம்பர் எல்சிஎம் எடுக்கணும். வந்த விடையாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணுங்கள். மீதி ஒன்று கிடைக்கும். இந்த மீதியும் இந்த எல்சிஎம்மால் மைனஸ் பண்ணுங்கள். 216ல் 64 போச்சுன்னா 152. அந்த மைனஸ் பண்ண விடையை திரும்ப அந்த 10,000 அந்த 5 இலக்க எண்ணை கூட ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ரெடி. 10,152 தான் இதனோட சம்மோட ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சதப்பா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. ஒரு வீட்டில் 4 ஃபோன் இருக்கா. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக கொடுக்கும். அலாரம் வச்சுருக்காங்களான்னு நினைக்கிறேன். ஓகே. 5 மணி காலையில் அலாரம் அடிக்குதான். எல்லாமே ஒரே டைமில் அடிக்குது அப்படின்றாங்க. பின் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும், இரண்டாவது அலைபேசியானது 20 நிமிடங்களுக்கும், மூன்றாவது அலைபேசியானது
ஒவ்வொரு இறுதி நிமிடம் 4வது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடமும் ஒலிக்கின்றன, மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சம்மு கம்பல்சரி எல்சிஎம்ல தான் நீங்கள் போடணும். சரிங்களா? ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிக்கும். ஓகேவா? அதான் அதனுடைய 1/1 அப்படின்னாவே அது வந்து எல்சிஎம்மில் வரும். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதா, 4 ஃபோன் அடிக்குதான். ஓகேவா? 4 ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு வந்து 15 நிமிடம், ரெண்டாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, மூணாவது 25 நிமிஷம், நான்காவது 30 நொடிகள், சரி நிமிடங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மீசிமா எடுக்கணும். ஒன்றன் பின் ஒன்றாகனாவே நம்ம எல்சிஎம் நம்ம எடுத்தாக்கணும். சரியாப்பா? சரி, அந்த டைமிங் மட்டும் எழுதிக்கோங்க, இங்கே கீழே போடுறேன், வியூ ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் டைம் விட்டுருங்க, இந்த நிமிடம் மட்டும் எழுதுங்க. 15 நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். அடுத்து ரெண்டாவது 20, அடுத்து 25, அடுத்து 30. ஓகே, இதனோட எல்சிஎம் எடுக்கலாம். 5 போடலாமா? 5 3, 5 4, 5 5, 5 6, அடுத்து 3 3 4 5 2. அடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடில் போடலாம். 1 2 5 1, திரும்ப 2ஆம் வாய்ப்பாடில், திரும்ப 5ஆம் வாய்ப்பாடில். ஓகே, 1 வரைக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் சம்ம விட்டுடலாம். அப்போ மீசிமா என்ன வருது? 15 30 300 பெருக்குனிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 300. இதனோட யூனிட் என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? நிமிடமானுடைய நிமிடங்கள். அப்போது 300 நிமிடங்கள். ஓகேவா? இங்கிலீஷில் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? காலையில் 5 மணி. அதை நோட் பண்ணி வைங்க. முதல்ல 5 தனியாக வைங்க. எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, மொத்தமாக சேர்த்து 5 மணி ஸ்டார்டிங். இந்த 300 இது வந்து டைம் காலையில் 5 AM, காலையில் 5 மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 300 நிமிஷம், ஒரு ஹவருக்கு எத்தனை நிமிஷம்னு கேட்டிங்கன்னா 60 நிமிஷம். அப்போ இந்த 300 வந்து எத்தனை ஹவர்னு நீங்கள் முதல் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹவரில் கொடுத்துருக்காங்க. 300ல் 60 எத்தனை வாட்டி வரும்? ஏன்னா இது வந்து 1 ஹவர், அதனால் 60 டிவைட் பண்ணுறேன், 5 வாட்டி போகும். அப்போ இந்த 300 நிமிடங்கள் ஈக்குவல் டு 5 மணி நேரம், 5 ஹவர்ஸ். அப்போது காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது, திரும்ப 5 ஹவர்ஸ் கழித்து தான் ஒன்றா ஒலிக்கும். அப்போது இந்த 5 மணிலேருந்து இந்த 5 மணி நேரத்தை ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் சம்மோட ஆன்சர். சில சம்மில் வந்து இதோடு நிறுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த 300 நிமிஷமே. பட் இங்கே வந்து எப்போ ஒன்றா ஒலிக்கும்னு கேட்குறாங்க கொஸ்டினில். அதனால் நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த யூனிட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு கடைசியாக அவன் ஸ்டார்டிங் டைமுக்கு ஆட் பண்ணிக்கணும். இப்போ 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5 மணி நேரம் கூட்டினா என்ன ஆகும்? காலையில் 5 மணிலேருந்து 5 மணி நேரம்னா காலையில் 10 மணி வருமா? அப்போது 5 + 5 10. அப்போது 10 மணிக்கு AM ஒன்றாக ஒலிக்கும். காலைல 10 மணிக்கு இந்த 4 அலைபேசியும் ஒன்றாக ஒலிக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு அதில் சப்ஹெட்டிங், எண்கள் மற்றும் அதன் மீப்போக்கா மற்றும் மீசிமா ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு. ஸோ இப்போ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இது வந்து வேறு ஒரு டைப் இது. ஸோ நம்பர்ஸ் இருக்கும், XYZ இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி LCM HCF கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு சைடு நம்பர் கொடுத்துருவாங்க, 2 இரு எண்களின் பெருக்கல் பலன், இரு எண்களின் LCM, இரு எண்களின் மீப்போக்கா, இரு எண்களின் மீசிமா கொடுத்துட்டு மற்றொரு எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் இந்த டாபிக். சரிங்களா? ஸோ அது மாதிரி கொடுத்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த இரு எண்கள். எக்ஸ்ன்ற ஒரு எண், ஒய் என்ற இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் போட முடியும். ஃபார்முலா வந்து எக்ஸு பெருக்கல் ஒய், இரு எண்கள் எக்ஸு பெருக்கல் ஒய் ஈக்குவல் HCF பெருக்கல் LCM. இதுதான் அதனோட ஃபார்முலா. இரு எண்கள், எக்ஸ்ன்றது ஒரு எண்ணு, ஒய்ன்றது ஒரு எண்ணு, நம்ம 2 எண்ணை பெருக்குனா நமக்கு HCF LCM கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இந்த சம்மில் யூஸ் ஆகும். இரு எண்களின் மீசிமா, இரு எண்ணு சொல்லிட்டாங்க, இந்த எண் பேர் கொடுக்கல. மீப்போக்கா HCF கொடுத்துட்டாங்க, மீசிமாவும் கொடுத்துட்டாங்க, மீப்போவும் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு எண்ணும் கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் கேட்குறாங்க. ஓகே, இது ரிப்பீட்டடாக இந்த மாதிரி மாடல் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில்.
ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு எண்கள், அது இரு எண்கள்னால் எக்ஸ் ஒரு எண், இன்னொரு எண் வந்து கேட்டிங்கன்னா பெருக்கல் ஒய். ஃபார்முலா வந்து மீபோக்கா மற்றும் எல்சிஎம். இங்கே பெருக்கல், இங்கேயும் பெருக்கல் நடுவில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இரு எண்களின் மீசிமா எவ்வளோ சொல்லிங்க? மீசிமா அப்படின்னா 432. மீபோக்கான எல்சிஎம் 36. ஓகேங்களா? ஒரு எண் கொடுத்துட்டாங்க, நம்ம எதுக்கு வேணால் போட்டுக்கலாம், எக்ஸுக்கு வச்சுக்கலாம், ஒய்க்கு வச்சுக்கலாம், நீங்கள் எதுக்கு வேணால் வச்சுக்கோங்க. இன்னொரு எண் கேட்குறாங்க. இப்போ இந்த எண் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த சைடு கொண்டு போகலாமா, வகுத்தல் ஆகுமா? இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர். அவ்வளோதான். அடிக்கலாமா? 6ஆல் அடிக்கலாமா? ஓகே. 1 6 மிச்சம் 4, 6 8 48, 6 6 இந்த அடித்தா 3 வாட்டி. இது போகுமா? போகும். 1 3 3 மிச்சம் 1, 3 12 மிச்சம் 1, 3 12 144 இதனோட ஆன்சர். அப்போ மற்றொரு எண் என்னன்னு கேட்டிங்கன்னா 144. எப்படி சார் இது செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல போட்டு இது 108 144 மல்டிப்ளை பண்ணுங்கள், இது இதால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் ரெண்டு பக்கம் போத் LHS ஈக்குவலாக வரும். சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் அந்த ஒரு எண்ணை போட்டுருங்க, தெரியாதது எக்ஸில் ஒய்ன்னு வச்சுக்கோங்க, மீபோக்காவே மீசியமாகவும் இன்னொரு சைடு பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மோட ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் 144. அடுத்து இரு சார்பகா எண்கள் மீசியமா 5005. ஓகேங்களா? ஓர் எண் 65, மற்றொரு எண் என்னென்னு கேட்குறாங்க. சரியா? சார்பகா எண் இங்கே பார்த்தீங்கன்னா மீபோவாக கொடுக்கல, இதில் ஹெச்சிசிஎஃப் வந்து கொடுக்கவே இல்லை சம்மில். ஓகே. சார்பகா எண்களின் ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா மீபோக்கா வந்து 1. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. சார்பகா எண்களின் அதாவது ப்ரைம் நம்பர் இது வருது. சரிங்களா? ப்ரைம் நம்பரில் வருதா ஹெச்சிசிஎஃப் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 1 அப்படின்றாங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா என்ன? எக்ஸு மல்டிப்ளை ஒய் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் மல்டிப்ளை எல்சிஎம். இதை மாற்றி கூட நீங்கள் எழுதிக்கலாம், எல்சிஎம் மல்டிப்ளை ஹெச்சிசிஎஃப் எப்படின்னு எழுதிக்கலாம், அது தப்பு கிடையாது. அப்போது ஒரு எண்ணு கொடுத்துட்டாங்க 65, இன்னொரு எண்ணு தெரியாது, ஹெச்சிசிஎஃப் மதிப்பு 1, எல்சிஎம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5005. ஓகே. 1ஆல் பிறகுனா இதே தான் வரும். அப்போ நம்ம இன்னொரு எண்ணு வேணும்னா இந்த 5005 65ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே. சரி, இது எதால் போகும்? 5ஆல் அடிக்கலாமா? 5 13, 5 10 1. 13 அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா, இது 13 வந்து டிவைட் பண்ணிங்கன்னா தனியாக எடுத்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 77 வரும் இதனோட ஆன்சர். ஓகேவா? நீங்கள் பெருக்கி பார்த்துக்கலாம் கரெக்டாக. அந்த 65 எழுத்து பிறகுனா உங்களுக்கு 5005 வரும். அப்போ இதனோட மற்றொரு எண் என்னன்னு கேட்டிங்கன்னா 77. சரிங்களா? ஸோ இதோட 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்சிஎம் ஹெச்சிசிஎஃபோட எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாம் முடிச்சது. சரிங்களா? இது மாதிரி நான் லைன் பை லைனாக போடுறேன். ஸோ எல்லா இது வந்து எங்கே இந்த இது கவர் ஆகுதுன்னா 6th 8th 9th 10th 4 கிளாஸ் தான் கவர் ஆகுது. இந்த 4 வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா முன்னாடி ஒரு 2 வீடியோ இருக்குது, அதை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு எல்சிஎம்மில் புக்கிலேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் கவர் ஆகிடும். ஓகேங்களா? இது தவிர்த்து பயிற்சி கணக்கு இருக்குது. பயிற்சி இதே மாடல் தான் இருக்கும். நீங்கள் நிறையா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நான் எக்ஸசைஸ் சம்மாக நான் சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது பேசிக்ஸ், இது நல்லா படிங்க. இதில் நிறைய இம்பார்ட்டண்ட்டும் இருக்குது. எக்ஸாம்பிள் நம்பர் மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டு படிங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி 2 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், அப்போ தான் கான்செப்ட் புரியுது. அதில் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் செக்ஷனில் டவுட்ஸ் கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.